வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து நியூ சர்க்குலர் வெளியாக இருக்குது. ஸோ அந்த சர்க்குலரை பற்றியும், ஸோ அதே போல் எக்ஸாமினேஷன்ஸ் எப்பொழுது இருக்கும், ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸோ கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎட்டுக்கான தேர்டு செமஸ்டர் டீச்சிங் ப்ராக்டிஸு ஸோ அதற்கான டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ அப்போது எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வருமா இல்லை டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் ஃபஸ்ட்டு வருமானது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவருக்கான அனைத்து தகவலும் நம்ம மக்களும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் இந்த சர்க்குலரில் பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய சர்க்குலரில் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் த அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் செமஸ்டர் நான் செமஸ்டர் டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ் ஆகஸ்ட் 2024. ஸோ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாமினேஷன், ஆகஸ்ட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த சர்க்குலரில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்கிரைப் அண்ட் 1 hour எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். ஸோ ஸ்கிரைப்புன்றது பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கும், ஸோ அதே போல் எழுதுறதுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜை பொறுத்து 1 hour எக்ஸ்டென்ஷன்ன்றது கொடுப்பாங்க. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கிரைப்ன்றது அவங்களுடைய உதவியாளர்கள் நியமிப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி தற்போது அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி இருந்ததுன்னா, இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் அந்த ஸ்கிரைபாக ஆக்ட் பண்ண போகிறாங்க, யார் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்கன்ற டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6 லாஸ்ட் டேட். ஸோ அப்போது who are going to write the examination with the help of scribe in the given prescribed format to controller of examination through post get approval from the university. ஸோ அப்ரூவல் வாங்கணும் யூனிவர்சிட்டிகிட்டேருந்து. ஸோ அதை வந்து 6ஆம் தேதிக்குள்ளே, ஆகஸ்ட்டு 6ஆம் தேதிக்குள்ளே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மிட் ஆஃப் த ஆகஸ்ட்டில் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு 1 week டைமுக்குள்ளே தான் இது மாதிரி விஷயங்களை 1 or 2 weeksக்குள்ளே இருக்கக்கூடிய டைமில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் கன்ஃபார்மாக ஆகஸ்ட் மந்தில் இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஸ்கிரைப் டீட்டெயில்ஸை வாங்கிட்ட உடனே ஸோ எக்ஸாமினேஷன் வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மிட் ஆஃப் த ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா பிஎட்டில் 4th செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ செகண்ட் இயர் அவங்களுடைய ஒர்க்கிங் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போனோன்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க சொல்லியும் அதுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன்றது இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் மிட்டில் கம்பல்சரியாக செகண்ட் செமஸ்டருக்கும் இருக்கும், அதே போல் 4th செமஸ்டருக்கும் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா 4th செமஸ்டருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிஜி அட்மிஷன்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அட்மிஷன்ஸ்லாம் வந்து தற்போது போயிட்டு இருக்குது. ஸோ அதால் பிஎட் முடித்து ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கும் ஸோ இந்த மந்த்து கம்பல்சரி எக்ஸாமினேஷன் முடித்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கினா மட்டும்தான் போக முடியும். ஸோ அதால் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் மிட்டில் எக்ஸாமினேஷன் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செகண்ட் வீக் போல், ஆகஸ்ட் செகண்ட் வீக் போல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிஎட் 4th செமஸ்டர் பொறுத்தவரையில். அதே போல் அலாங் வித் செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷன்ஸும் கூடயே வரும். ஸோ அப்போ செகண்ட் வீக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தகவல் தப்பு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.